Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு வந்து grocery shopping பண்ணியிருக்கோம். ஸோ அதில் என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த vlogல பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பேக்கேஜிங் பண்ணிடுறாங்க, ஆயில் தனியாக பேக்கேஜிங் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம என்னென்ன வேறு ப்ராடக்ட்ஸ் வாங்குகிறோமோ அது தனியாக பேக் பண்ணிடுறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது தாங்க, முந்திரி தாங்க. சரி, முந்திரி வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், முந்திரியும் திராட்சையும் சரி ஏதாவது ஸ்வீட் பண்ணோன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்குவோம். இது எவ்வளோ பார்த்தீங்கன்னா 100 கிராம் வந்து 91 ரூபாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பொட்டுக்கல்ல. இதெல்லாம் வந்து நம்ம வாங்குகிற இது ஃபுல்லாக எத்தனைனா ஒரு 3 மாதத்துக்கு வரைக்கும் வருங்க. சில பொருள் மட்டும் சீக்கிரமாக முடிஞ்சிடும், அதெல்லாம் நாங்கள் அப்பப்போக்கு வாங்கிப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொட்டுக்கல்ல எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 44 ரூபாங்க. அதாவது 1/4 கிலோ வந்து 44 ரூபா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா திராட்சை. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், திராட்சை முந்திரி வந்து நம்ம ஸ்வீட் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் வந்து ஸ்நாக்ஸுக்கு கூட நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்னு சொன்னேன்னா அதனால் 2 திராட்சை பாக்கெட் வாங்கியிருக்கோம். அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து 45ங்க. எம்ஆர்பி வந்து 45, 100 கிராம் வந்து 45. ஸோ 2 பேக்கெட் வாங்கியிருக்கோம், அப்போ 90 ரூபாங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே இந்த மாதிரி ஏலக்காவும் வாங்குவோம். பட்டை, கிராம்பு இதெல்லாம் வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்கிடுவோம், ஏன்னா இங்கெல்லாம் ரேட் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த ஷாப்பில் வந்து ஓரளவுக்கு மிடில் கிளாஸில் உள்ள எல்லாருமே வாங்கலாம். அதுக்கப்புறம் மல்லி வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொண்டைக்கல்லை. ஸோ வெள்ளை கொண்டைக்கல்லை தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம், சுண்டலுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து மீல் மேக்கர்லேயே கொஞ்சம் பெருசாக உள்ளது தான். ஸோ இது வந்து அதிகமாக வாங்குவோம். சின்னது வந்து இப்போ கிடைக்க மாட்டேங்குது, அதனால் இந்த பெருசு தான் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் முந்திரியிலே இன்னொரு பேக்கெட்டுங்க, 2 பேக்கெட் வாங்கியிருக்கோம். திராட்சையில் 2 பேக்கெட்டு, முந்திரியில் 2 பேக்கெட்டு. அதுக்கப்புறம் வரமிளகா வந்து தாளிக்கிறதுக்கு இதை தாங்க யூஸ் பண்ணுவோம். அரைக்கிறதுக்கு நாங்கள் தனியாக வாங்கி அதை வந்து காய வச்சு அதை அரைச்சிட்டோம். இது வந்து தாளிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 கிலோ வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து சோளங்க. இந்த சோளம் வந்து நம்ம அடை தோசை இதெல்லாம் செய்கிறதுக்கு வந்து நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து நாட்டு மல்லி. ஸோ மல்லியும் எங்களுக்கு அடிக்கடி தேவைப்படும், அதனால் மல்லியும் வச்சுருப்போம். நெக்ஸ்ட்டு வந்து மல்லி பொடியும் இருக்குது, கொரியண்டர் பவுடரும் இருக்குது. இந்த மாதிரி மல்லியும் வாங்கியிருப்போம், வரமல்லியும் வாங்கியிருப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா பொட்டுக்கல்ல ஒரு 2 பேக்கெட் இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சோளம் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுக்கு. நம்ம வந்து நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, வந்து ஹெல்த் மிக்ஸ் பவுடர் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ண விளாக் போட்டிருக்கேன்ல, சுக்கு, அதிமதுரம், சித்தரத்தையெல்லாம் போட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். ஸோ அதில் வந்து ஆட் பண்ணுறதுக்கு இங்கே தான் வாங்குவோம், இங்கே இல்லாட்டி நாட்டு மருந்து கடையில் வாங்குவோம். நெக்ஸ்ட்டு வந்து தோரம்பருப்பு வந்து 1 கேஜி பேக்கெட். 1 கேஜி வந்து 272 ரூபா தோரம்பருப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பும் தேவைப்படும், கூட்டு இதெல்லாம் வச்சோம்னா தேவைப்படும்னா அதனால் அதுவும் வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலப்பருப்பும் வாங்குவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சீரகம், சோம்பு இதெல்லாம். அதுக்கப்புறம் நாட்டு சுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ராகி. ஸோ ராகி, இதுவுமே வந்து ராகி, சோளம் எல்லாமே அடை தோசைக்கு செய்கிறதுக்காக நான் வாங்கியிருக்கோம். ஸோ இதுவும் வந்து ராகி தான். ஸோ இது 41 ரூபாங்க. எம்ஆர்பி வந்து 41 ரூபா, அதாவது அரை கிலோ வந்து 41 ரூபாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பில் ஸோ இது வந்து யானை மார்க் பிராண்ட், அதாவது அந்த கடையிலே யானை மார்க் பிராண்டு நல்லெண்ணெய், கடலெண்ணெய் அதெல்லாம் அவங்களே விற்கிறாங்க. இது வந்து அவங்க கடையிலே மேனுஃபேக்சர் பண்ணுற பருப்பு, அதனால் அதையும் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு, அப்புறம் மிளகு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரகரிசி, சோளம் இது எல்லாமே வந்து நம்ம அடை தோசைக்கு யூஸ் பண்ணுறதுக்காக வாங்குறதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொச்சை வந்து புளிக்குழம்பு இதெல்லாம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயம்.
லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து உளுத்தம்பருப்பில் வந்து அது தாளிக்க, இது வந்து நம்ம மாவரைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக இது தனியாக வாங்கியிருக்கோம் லூஸில். நெக்ஸ்ட்டு இந்த பேக்கிங்கில் என்ன வச்சுருப்பாங்கன்னா ஆயில் தனியாக வச்சுருப்பாங்க. அதில் வந்து சின்ன சின்ன ஜாமான் இதெல்லாம் வைப்பாங்க. ஏன்னா எண்ணெய் இதில் போட்டிருந்தா லீக் ஆகிடும் அப்படிங்கிறதுனால தனியாக வச்சுருவாங்க. சரி, இதில் ஃபுல்லாகவே ஆயில் தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆமணக்கு எண்ணெய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீப எண்ணெய், அப்புறம் வந்து கடலெண்ணெய், அப்புறம் நல்லெண்ணெய், இது ஃபுல்லாகவே இதில் தனியாக பேக் பண்ணி வச்சுருவாங்க.